வணக்கம். காலம் பொன் போன்றது, அதில் கடமை கண் போன்றது அப்படின்னு சின்ன வயசுல பாட புத்தகங்களை பின்பகுதியில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. நானும் படிச்சிருக்கேன். ஆனா சமீப காலத்துல என்னுடைய மென்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, காலம்ன்றது எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கக்கூடிய விஷயம் தான். பட் அதுல நீங்க கவனத்தை செலுத்தி என்ன செயல்பாடுகளை செய்யறீங்க அப்படின்றது தான். ஸோ டைம் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஃபோக்கஸ் தான் உங்களுடைய லைஃப்பை மாத்துறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது. உதாரணமா ஜென்ரலாக எல்லாருமே வாழ்க்கையில் நம்ம எப்படியாவது பணக்காரன் ஆகணும், நம்மளோட ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வாழணும், நிறைய உழைக்கணும், ஏதாவது ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி குயிக்காக பெரிய பணக்காரன் ஆகிடணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்லாம் நிறைய நாம் நினச்சி ஒரு உத்வேகத்தோட ஒரு அசிங்கமோ அவமானமோ சந்திக்கும் பொழுது ஒரு வெறி வரும். நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணி நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் 20 மினிட்ஸ் ஆகும்போது திடீர்னு வாட்ஸ்அப்லேயோ இல்லை எஸ்எம்எஸ்லேயோ ஒரு பையன் ஒரு சவுண்டு கேட்கும் ஃபோனில். என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு தோணும் இல்லைங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இருந்தாலும் சரி என்னதான் இருக்கும், ஏதோ ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃபோனை பார்ப்போம். ஃபோனை பார்த்த உடனே என்ன ஆகும், வேற நோட்டிஃபிகேஷன்ஸ். ஐயோ அதை விட அதில் எதுனா இருக்குமோ, அதை பார்க்கும்போது இதுல என்ன வந்திருக்கு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப்பையும் எல்லா ஃபேஸ்புக்கையும் ஒரு ரவுண்ட் வர்றதுக்குள்ள 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே முடிஞ்சு போயிடும். ஸோ சயின்டிஃபிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட ஒரு வேலையில கவனம் செலுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா மீண்டும் அதே மாதிரி ஒரு ஆழ்ந்த கவன நிலைக்கு போயிட்டு அந்த வேலையை செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 27 நிமிஷம் ஆகுமா. ஸோ ஒரு நாளைக்கு நாம எவ்வளோ டைம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப் மெசேஜ், ஃபேஸ்புக் மெசேஜ், நோட்டிஃபிகேஷன், ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 100 முறை அல்ல ஒரு 50 முறை நம்ம ஃபோனை பார்க்குறோம், நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம்னாலும் எங்கிருந்து நம்ம முன்னேற முடியும், எங்கிருந்து நம்மளுடைய கவனத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியும்? ஸோ இதுக்கான ஒரு தீர்வாக தான் டீப் ஒர்க் டெக்னிக். அதை பற்றி முழு தகவல்களை கீழே இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன். எப்படி நம்மளோட நேரத்தை மேம்படுத்தணும், டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய ஸ்கில். அதில் டீப் ஒர்க் அதுன்றது ரொம்ப அவசியமான, ரொம்ப வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். நம்ம வாழ்க்கையை நாம தான் டைம், மணி, எனர்ஜி கொடுத்து செலுத்தும் போது மட்டும்தான் டிராவல் அடுத்த நிலைமைக்கு பண்ண முடியுமே தவிர நமக்காக மற்றவங்களால எதையுமே பண்ண முடியாது. வழிகாட்டலாமே தவிர, ஆனால் செய்ய வேண்டிய வேலைகளை நாம தான் டீப் ஒர்க்குக்கு போயிட்டு செஞ்சு முடிக்கணும். ஸோ இந்த டெக்னிக் பற்றி முழு தகவல்களை கீழே இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பில் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணுன்ற ஒரு நம்பிக்கை வரும். நன்றி.